கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாள் முழுவதுமாக கனிமணி போல பாதுகாத்தார், சுகபலம் ஜீவன் தந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். போக்கில மரத்திலும் அவருடைய கிருபை கூட இருந்தது, அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் கொடுத்த வசனங்களை இந்த நாட்களிலே நாம் தியானித்து நம்முடைய ஆத்மாவிற்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 17வது வசனம். யாத்ராகமம் 33:17. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் மோசேயை பார்த்து உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் அப்படி என்று கர்த்தர், அநேக ஜனங்கள் இருந்தார்கள், அதனால அநேக மனிதர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் மோசேயை மாத்திரம் விசேஷித்த விதமாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த நாட்களில் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை அவர் அறிந்தும் இருக்கிறார், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று. இந்த நாட்களில் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று தேவனானவர் அறிந்திருக்கிறார். இவன் நல்லவனா கெட்டவனா அல்லது ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். 40 வருஷம் பாடுவன்ட்டு இருந்தார். 40 வருஷம் மாமனார் வீட்டுல ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தார். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 வருஷம் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தார். அந்த ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த மோசேயை, நீ போ, எகிப்துக்கு போ, என் ஜனங்கள் அங்க கஷ்டப்படுறாங்க, நீ அவர்களை மீட்டு கொண்டு கானான் தேசத்துக்கு அவர்களை அழைத்து வர வேண்டும் என்று மோசேயை அவர் தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுத்து அவரை அதாவது எகிப்துக்கு அனுப்புகிறார். அது மாத்திரமல்ல, அவரை அறிந்திருந்தார். மோசே இந்த காரியத்தை சரியா செய்வாரா இல்லையா அப்படி என்று முழுமையாக அறிந்திருந்தார். பாருங்க, தேவனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் தான். தேவன் என்பவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் அறிந்திருப்பார். எப்படி இருப்போம், எப்படி இருக்க போகிறோம், எப்படி இருந்து கொண்டு அப்படி என்று எல்லா காரியங்களையும் தேவன் அறிந்திருப்பார். ஆனா மனிதன் அப்படி கிடையாது. இப்ப 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்கன்னா பாருங்க, அவங்கள்ட்ட ரொம்ப அவங்கள பத்தி அறிந்து கொள்ளணும்னா அதாவது ரொம்ப க்ளோஸ் ஆக 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 அவங்கள பத்தி அறிந்து கொள்வாங்க. ரொம்ப க்ளோஸ் ஆனா அவங்க அந்த ஃப்ரெண்ட்ட கேட்டா போதும், இந்த நேரத்துல இந்த பையன் எப்படி என்ன, இந்த சகோதரன் என்ன பண்ணா கரெக்டா சொல்லுவாங்க, ஏன்னா அறிந்து இருக்கிறதுனால. ஆனா தேவன் நம்ம எல்லா காரியத்தை நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். அது போலதான் கரெக்டான ஆளதான் தேவன் எகிப்திற்கு அனுப்பினார். சரியா வழி நடத்தி வருவார் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோல நம்முடைய அழைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நம்மை அழைத்தார், தெரிந்து கொண்டார் என்று இந்த நாட்களில் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம இதை குறித்து வேறு வேறு கண்ணோட்டத்தில் நாம பார்த்தோம். இப்பொழுது ஒரு கண்ணோட்டத்தில் நாம பார்ப்போமாக. நம்முடைய அழைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நம்மை அழைத்தார், தெரிந்து கொண்டார், அதை குறித்து நாம தெரிந்து கொள்ளணும். தெரியாமலே நாம இறைவன் நம்மளை ரட்சிக்கல, ஏதோ ஒரு காரணத்திற்காக இறைவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த நோக்கத்தை, அந்த சித்தத்தை நாம அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை அழைத்தது மாத்திரமல்ல, நம்மை அதாவது அறிந்து கொள்வதற்கு, நம்மை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு நாம் கடவுளுக்கு, தேவனுக்கு நம்மை முழுமையாக கொடுக்க வேண்டும். நாம் தேவனுக்கு இடம் கொடுக்காத பட்சத்துல இறைவன் நம்மிடத்துல ஒரு கிரியையும் செய்ய மாட்டார். அதாவது நாம தேவனுக்கு முழுமையாக இடம் கொடுக்காத பட்சத்துல தேவன் நம்மிடத்துல ஒரு கிரியையும் செய்ய மாட்டார். பாருங்க, சிம்சோனை நீங்க எடுத்துக்கலாம். எப்பெல்லாம் தேவன்
தேவனுக்கு இடம் கொடுத்தானோ, தேவனுடைய காரியம் கிரியை செய்வதற்கு சிம்சோன் இடம் கொடுத்தானோ, அப்பதான் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினார். அவன் எப்ப இடம் கொடுக்காம வேற ஒருத்திக்கு இடம் கொடுத்தானோ, அப்போது அங்க பாவம் நேரிட்டது. அந்த இடத்துல தேவன் இல்ல, அந்த இடத்துல இன்னொருத்தி அவளுக்கு இடம் கொடுத்தனால அதை எல்லாருக்கும் தெரியும் அவனுடைய முடிவு என்னானது என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம இந்த நாட்கள்ல அதாவது தேவன் நம்மிடத்துல கிரியை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும், நாம் அதை விரும்ப வேண்டும். நம்முடைய அழைப்பை இந்த நாட்கள்ல முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். முதல் காரியம் லூக்கா 5:32. லூக்கா 5:32. நீதிமான்கள் அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். முதல் காரியம், நம்முடைய எதற்காக நம்மை அழைத்தார் தெரிந்து கொண்டார் என்றால், பாருங்க, நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். நீதிமான்களே அல்ல, பாவிகளே மனம் திரும்பும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். நாம் பாவிகளாய் இருக்கிறோம் என்று அவர் அறிந்திருந்தபடியால் தேவன் மனிதனை படைத்தார், ஆனால் பாவம் செய்து விட்டான். அதனால அந்த பாவம் பின்தொடர்ந்தது. அப்ப மனிதன் அவ்வப்போது தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரித்தார், ஆனாலும் அவன் கேட்கல, திருந்தல. பாவம் பெருகிக் கொண்டே இருந்தது. ஆகவே இந்த பாவம் பெருகிக் கொண்டே இருக்கிறபடியால் அந்த பாவத்திலிருந்து மனிதனை மீட்கும்படியாக, அவன் பாவியாய் இருக்கிறபடியால் அவனை இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த நாட்கள்ல நம்மையும் அப்படித்தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படியாக நாட்கள்ல நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டியது மனம் திரும்ப வேண்டும். நாம மனம் திரும்பாத பட்சத்துல பாருங்க, இறைவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்க மாட்டார், ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். சிம்சோன் இடம் கொடுக்காத பட்சத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அவர் இடம் கொடுத்தனாலதான் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அதுபோல நாம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய பாவத்திலிருந்து அந்த எண்ணம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் பாவியா இருக்கிறேன், நான் எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும். இந்த பாவத்தை நீ என்னை ரட்சித்திருக்கிற இந்த ரட்சிப்பு அப்படியே நீண்ட காலமாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார். தாவீது பாவம் செய்தான், அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகும்படியாக அவனுடைய உள்ளத்துல ஒரு வாஞ்சை இருந்தது. ஆண்டவரே, நான் மனம் திரும்ப வேண்டும், என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவன் நினைத்த பட்சத்துலதான் தேவன் அவனை அந்த பாவத்திலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். அதுபோல இந்த நாட்கள்ல நாம் நினைக்க வேண்டும், நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படியாக முதலாவது மனம் திரும்ப வேண்டும். பாவத்திலிருந்து நாம் இடம் கொடுக்காத பட்சத்துல இறைவன் ஒரு கிரியை செய்ய மாட்டார். இரண்டாவது காரியம், ரோமர் 8:30. ரோமர் 8:30. போதும், நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். பாருங்க, இரண்டாவது காரியம் பாருங்க, முன்குறித்தோரை நீதிமான்களாக மாற்றும்படியாக அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்தார், அதாவது பாவிகளாகவே வாழ்வதற்காக கிடையாது. அதாவது பாவிகளாக இருந்த நம்மை அழைத்திருக்கிறார். அந்த பாவத்திலே நாம வாழ வேண்டும் அப்படி என்று அவர் அழைக்கவில்லை. அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி அதாவது நீதிமான்களாக மாறுபடியாக
நம்மை அழைத்திருக்கிறார். ஏன் நீதிமான்களாக மாற வேண்டும் என்றால் சங்கீதம் 1வது அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 1:6. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். பாருங்க, அதாவது நம்மை நீதிமான்களாக மாற்றும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். ஏனென்றால் நீதிமான்களின் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அவன் எந்த பாதையில நடக்கிறான், சரியா நடக்கிறானா அல்லது பாவத்துல நடக்கிறான்? நீதிமான் யாருமே பாவத்துல விழமாட்டாங்க. அப்படியே விழுந்தாலும் நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருந்து விடுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம நீதிமான்களாக மாற வேண்டும். ஏன்னா அப்படியே நம்ம பாவம் செய்தாலும் நாம எழுந்து விடுவோம். பாவிகளாய் நாம் இருந்தோம் என்றால், பாவம் செய்து விட்டோம் என்றால், நாம் எழுந்திருக்கிறது, அது மறுபடியும் எழுந்திருக்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அது ரொம்ப நாட்கள் ஆகும், நீண்ட நாட்கள் ஆகும். தேவனுடைய கிருபை வேணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாட்கள்ல நீதிமான்களாக மாறும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். சங்கீதம் 34:19. நீதிமான்களுக்கு ஒரு துன்பங்கள், அது எந்த துன்பமான இருக்கலாம், பாவ சோதனையா இருக்கலாம், அல்லது ஆசீர்வாதம் குறைச்சலாக இருக்கலாம், அல்லது குடும்பத்துல பிரச்சனையாக இருக்கலாம். எந்த சோதனை, நீதிமான்களுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஆனாலும் அவனை தூக்கி விட்டுருவார், அவனை விடுவிப்பார். அவன் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார். ஆனா துன்மார்க்கன் அப்படி செய்ய முடியாது. அவன் வழியில செத்து போயிடும். அதாவது துன்மார்க்கனுடைய வழியில இறந்து போயிடுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு துன்பங்கள், நாம் நீதிமான்களாக இருந்தால் பாருங்க, நம்முடைய வழிகளில் துன்பம் உண்டு, துன்பம் வரும் போகும். ஆனால் அதிலிருந்து எல்லாவற்றிலிருந்து தேவன் விடுவிப்பார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம நீதிமான்களாக மாற வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். ஏன்னா மறுபடியும் இருந்திருக்கு, அதாவது அந்த துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றில் இருந்து கர்த்தர் தூக்கி விடுவார். ரோமர் 11வது அதிகாரம் 29வது வசனம். 3வது காரியம் ரோமர் 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்து அழைத்து மாறாதவைகள். தேவனுடைய கிருபை வரங்களும். பாருங்க, 3வது காரியம் பாருங்க, எதற்காக நம்மை அழைத்தார் என்றால் தேவனுடைய கிருபை வரங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக. இந்த நாட்கள்ல பாருங்க, தேவனுடைய கிருபை இல்லாததுனால எந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. போயிட்டே இருப்பான், திடீர்னு ஆக்சிடென்ட் பாருங்க. அந்த எல்லாருக்கும் 2 வாரத்துக்கு முன்பாக எல்லாம் கேள்விப்பட்டீங்க, அந்த பிளேன் கிராஷ் ஆனது. கிட்டத்தட்ட 265 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. நாம அங்க இறந்தவங்க எல்லாம் பாவிகள்னு சொல்ல முடியுமா? முடியாது. நம்ம எல்லாம் நம்ம ரொம்ப நீதிமான்களா இருக்கிறோம், நம்ம பாதுகாக்கிறாரா? கிடையாது. அது குழந்தைதான் இருந்துச்சு. இப்ப இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது தெரியல. அதாவது அப்ப நம்மை பாதுகாக்கிறார் என்றால் தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கிறபடியால் நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா! அந்த தேவனுடைய கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 11வது அதிகாரம் 30-31. தேவனுக்கு கீழ்ப்படியாக இருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். பாருங்க, அந்த தேவனுடைய கிருபை வரணும். அதாவது கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப அந்த கிருபை வரனா என்ன? அதாவது இந்த 2:30-31 முற்காலத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாக இருந்து இப்பொழுது அவருடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல
அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தோம், பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். இதுதான் புரியுது அவனுக்கு வசனம்? ஒன்றும் புரியல. பாருங்க, வீட்டுல அதாவது பவுலோட ரைட்டிங் வந்து எப்படி சொல்லிருக்காங்க, அது ரொம்ப விளங்குறது ரொம்ப கடினமா இருக்கும். இது வீட்டுல நீங்க மறுபடியும் வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்னன்னு புரியாது உங்களுக்கு. அதாவது இதுல என்ன சொல்லிருக்குன்னா, அதாவது புறஜாதியார் கீழ்ப்படியாததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் இரக்கம் பெற்றார்கள். அந்த 25 நீங்க படிக்கலாம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை படிக்கலாம் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் ஒரு பங்குக்கு கடினமான மனது. இதுல நீங்க வீட்டுல போய் நல்லா வாசிங்க. இதோட சாராம்சம், இதோட அர்த்தம் என்னன்னா, அதாவது புறஜாதியானா தேவனை அறியாதவர்கள். தேவனை அறியாதவர்கள் அந்த நாட்கள்ல கீழ்ப்படியாததுனால இஸ்ரேல் ஜனங்கள் இரக்கம் பெற்றார்கள். அதாவது தேவனுக்கு ஒரு ஜனம் வேணும். தேவன் ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளணும். மற்ற ஜனங்கள் எல்லாவற்றையும் பார்த்தா அவர்கள் இஸ்ரேல் ஜனங்களோட ரொம்ப மோசமானவர்களாக இருந்தார்கள். உடனே அவர்கள் கீழ்ப்படியாததுனால இஸ்ரேல் ஜனங்கள் இரக்கம் பெற்றார்கள். பாருங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே புறஜாதியார்கள், தேவனை அறியாதவர்கள் இந்த நாட்கள்ல இரக்கம் பெறுறோம். அதுதான் வித்தியாசம். இந்த காலத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, அநேக எவ்வளவு பேர் இருக்காங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனா நம்மை ஏன் தெரிந்து கொண்டார்? அவருடைய இரக்கம் இருக்கிறதுனால. மற்றவங்களாம் நம்மளோட கொடியவர்களாக இருக்கிறாங்களா நினைத்துக்கலாம். அவங்க அப்படி இருக்கிறதுனால நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுபோல, அதாவது தேவனை அறியாத ஜனங்கள் நிறைய பேர் இருந்தனால இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்டதுனால அவர்கள் இரக்கம் பெற்றார்கள். இந்த நாட்கள்ல பாருங்க, அவர்கள் இரக்கம் பெற்றதுனால தேவனை அறியாத, ஒரு காலத்துல நாம தேவனை அறியாதவர்களாக நாம இருந்தோம். அவர்கள் இரக்கம் பெற்றதுனால இந்த நாட்கள்ல நாமும் இரக்கம் பெற்றிருக்கிறோம். நாம தேவனை உனக்குன்னு அறியல, ஆனாலும் ஒரு காலத்துல நம்மை சந்தித்திருக்கிறார். சந்தித்து நம்மை இந்த நாட்கள்ல கூட்டி சேர்த்திருக்கிறார். நம்ம என்ன பெரிய நான் ரொம்ப நீதிமான், நான் ரொம்ப நல்ல காரியம் செஞ்சேன், அதனால அவர் நம்மை அழைத்திருக்கிறாரா? கிடையாது. அவருடைய கிருபை இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்ததுனால அவர்கள் இரக்கம் பெற்றார்கள். அதே கிருபை தேவனை அறியாத இந்த நாட்கள்ல நமக்கு இருந்ததுனால நம்மை இந்த நாட்கள்ல அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! தேவனுடைய கிருபை வரங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம நினைக்கலாம், நம்மளுடைய லைஃப் நல்லா போயிட்டு இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா எந்த நேரத்துல என்ன ஆகும் நமக்கு தெரியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அழைத்த நோக்கத்தை நாம அறிந்து கொள்ள வேண்டும். 4வது காரியம் பாருங்க, 1 கொரிந்தியர் 7:24. 1 கொரிந்தியர் 7:24. சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். பாருங்க, தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். 4வது காரியம், நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டார் என்றால் தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். இறுதி வரை நம்ம நிலைத்திருக்கணும். நாம உயிரோடு இருக்கிற வரை நாம நிலைத்திருக்க வேண்டும். அந்நிய தேவர்கள் நாம அதுல போய் நிலைத்திருக்க கூடாது. நம்ம இந்த நாட்கள்ல ரட்சிப்புக்குள் கொண்டு வந்திருக்கிறார். விக்கிரகத்திலிருந்து வழிபட்ட நம்மை அங்கிருந்து தூக்கி எடுத்து இந்த நாட்கள்ல நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்ப நம்முடைய இறுதி வரை, நம்முடைய உயிரோடு இருக்கும் வரை இந்த அழைப்பை நாம விடாப்பிடியாக கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். இதை விட்டுறக்கூடாது. நாம் மறுபடியும் நாம விக்கிரகத்துக்கு போய் அதுல போய் நிலைத்திருந்தோம் என்றால் பாருங்க, அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் மறந்து தேவனுடைய கிரியை செய்வதற்கு நாம இடம் கொடுக்காமல் போய்விடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அதை
நாம எல்லாருக்கும் தெரியும் இந்த நோக்கத்திற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார் அப்படி என்று தெரியும். அதுல நாம விடாப்பிடியாக நிற்க வேண்டும். அந்த நிலைமையில நாம நிற்க வேண்டும். அதாவது அவனவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக, வேற யாருக்கு முன்பாக நிலைத்திருக்க அப்படி என்று சொல்லல. அந்நிய தேவர்களுக்கு முன்பாக போய் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லல. உயிரோடு இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம அதே நிலை, என்னை எப்படி அழைத்தாரோ, நம்ம பாவிகளாய் அழைத்தார் என்றால் நம்ம மனம் திரும்பி நம்ம நீதிமான்களாக மாற வேண்டும். ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம சரியானவர்களாக நிற்கும்படியாக இந்த நாட்களிலே நம்மை அழைத்திருக்கிறார். கலாத்தியர் 5:13 அதிகாரம். கலாத்தியர் 5:13. நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு எதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருடைய செய்யுங்கள். அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். பாருங்க, 5வது காரியம் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் அன்பினால் ஒருவருக்குரிய ஒருவர் ஊழியம் செய்யும்படியாக, மற்றவர்களிடத்துல அன்பு காட்டும்படியாக, கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களிடத்துல காட்டும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அதாவது இந்த நாட்கள்ல கிறிஸ்தவர்களை தவிர மற்ற எல்லாம் அன்பாதான் இருப்பாங்க, அன்பாதான் இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் தான் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டு ஒருவருக்கு ஒருவர், அதாவது நாட்டுல கோர்ட்ல கேஸ் நடக்கிறதுல அந்த விவாகரத்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ தம்பதியில தான் நிறைய இருக்கான். அப்ப எங்க இருக்கு கிறிஸ்துவின் அன்பு? அன்பினால் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும்படியாக அதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் இந்த நாட்கள்ல அந்த கிறிஸ்துவின் அன்பை மறந்து பாருங்க, எங்க பார்த்தாலும் சொந்தக்காரங்களுக்குள்ளார, எங்க பார்த்தாலும் இந்த அண்ணன் தம்பிக்குள்ளார, எங்க பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ளார, இப்படித்தான் அநேக அந்த கிறிஸ்துவின் அன்பை மறந்து நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம் அதை நாம மறந்து பாருங்க கிறிஸ்துவின் அன்பை நாம தூக்கி பின்னாடி வச்சிடறோம். நாம பாவிகளாக இருந்தோம், அவர் நம் மீது அன்பு வைத்ததுனாலதான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அதுபோல இந்த நாட்கள்ல நாமும் மற்றவர்களை, அதாவது அன்பு, இவன் பாவியா இருக்கிறான் என்று நாம யாரையும் ஒதுக்க கூடாது. தேவன் அப்படி ஒதுக்கி இருந்தார் என்றால் நாம ரட்சிப்புக்கு வந்திருக்க மாட்டோம். கிறிஸ்துவின் அன்பை நாம் அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். பாருங்க, அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் ஊழியர். அப்படி என்றால் இவன் பாவி, இவன் நான் சேர மாட்டான், இவன் கேடு கெட்டு போகட்டும், நான் பரிசுத்தமாக இருக்கிறான், இவன்கிட்ட சேர்ந்தனா என்னுடைய பரிசுத்தம் கெட்டு போயிடும். யார் சொன்னா? அப்படிலாம் கிடையாது. இப்ப நம்ம வேலை செய்யறோம், இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், வேலை செய்யறோம் இடத்துல எல்லாமே அப்படியே ரொம்ப பரிசுத்தவான்களா இருப்பாங்களா? கிடையாது. அவன் பாட்டு இருப்பான், நாம நம்ம பாட்டு வேலை செய்வோம். ஆனா நம்ம பேசுவோம், அவங்க கூட லஞ்ச் சாப்பிட போவோம், அவங்களோட எங்கேயாவது போறதுனா போவோம். ஆனா கிறிஸ்துவின் அன்பை நாம நம்மிடத்தில் இருக்கிறபடியால் எப்படியாவது அவர்களை அதாவது அவர்களுக்காக ஏதாவது செய்து அவர்களை அந்த பாவத்தில் இருந்து அவர்களை வெளியேற்றி தேவனை அறிந்து கொள்வர்களாக நாம ஒரு கருவியாக நாம மாற வேண்டும். ஹல்லேலூயா! அன்பினால் ஒருவருக்கு ஒருவர், அப்படி என்றால் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அடுத்ததாக பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 4:7. 1 தெசலோனிக்கேயர் 4:7. தேவன் நம்மை அசுத்தத்திற்காக அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பாருங்க, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பாருங்க, 6வது காரியம், பரிசுத்தமாய் வாழும்படியாக அழைத்திருக்கிறார். அசுத்தமாய் வாழ்வதற்கு அல்ல. நாம ஒரு காலத்துல இருந்தோம், அசுத்தமாய் வாழ்க்கை வாழ்ந்தோம், பாவம் நிறைய பாவம் அப்படியே பாவம் செய்கிறவர்களாக இருந்தோம். ஆனால் அந்த பாவத்திலிருந்து, அந்த அசுத்தத்திலிருந்து நம்மை வெளியெடுத்து பரிசுத்தமாய் வாழும்படியாக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அசுத்தமாய் வாழ்வதற்காக அல்ல, அந்த அசுத்த வாழ்க்கையை விட்டு வெளியே வந்துவிட வேண்டும். எல்லாருக்கும் தெரியும் பாருங்க, பண்டிகை நீங்க எவ்வளவு குறிப்பாட்டி இருந்தாலும் திருப்பி போய் சாக்கடையில தான் போகும். பாவம் செய்ய வேண்டும் என்று விரும்பினீங்கன்னா
நீங்க தேவன் எவ்வளவுதான் தூக்கி உங்களையே நிப்பாட்டினாலும், நீதிமான்களாய் மாற்றினாலும், பரிசுத்தமாய் மாற்றினாலும், மறுபடியும் நம்முடைய நாம் தேவனுக்கு இடம் கொடுக்காத வரை அவர் கிரியை செய்ய மாட்டார். நாம விரும்ப வேண்டும். நம்மை பரிசுத்தமாய் வாழும்படியாக இந்த நாட்கள்ல அழைத்திருக்கிறார். இந்த நாட்கள்ல மிகவும் கடினம். பரிசுத்தமாய் வாழ்வது ரொம்ப 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 கடினமான ஒரு காரியம். சொல்லிடலாம், ஈஸியா சொல்லிடலாம். இதே 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டெக்னாலஜி கிடையாது. ஆனா இப்ப டெக்னாலஜி ரொம்ப அப்படியே எல்லாம் கையிலேயே வந்துருச்சனால பாவம் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப எல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதன் மத்தியிலும் நாம பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதுதான் தேவனுக்கு அதாவது அதைத்தான் விரும்புகிறார். இன்னும் நாட்கள் சில சில இன்னும் கொடிதாக இருக்கும். பரிசுத்தனா என்னன்னு தெரியாத வாழ்க்கை அந்த அளவுக்கு ஆகிவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அசுத்தமாய் வாழ்வதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, பரிசுத்தமாய் வாழும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். நம்மை அதற்காகவே அழைத்திருக்கிறார். அடுத்ததாக பாருங்க, 1 கொரிந்தியர் 1:9. பரிசுத்தமாய் வாழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன? 1 கொரிந்தியர் 1:9. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இயேசுவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்தோம் என்றால் இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருப்போம். நம்ம அசுத்தமாய் வாழ்ந்தோம் என்றால் யாரோட ஐக்கியமாக இருப்போம்? இந்த உலகத்தோடு கூட, உலக சிநேகிதம் அதோடு கூட நாம ஐக்கியமாய் இருப்போம். ஆகவே நாம பரிசுத்தமாய் வாழும்படியாக அழைத்த தேவன் அடுத்த ஸ்டெப் என்னன்னா, பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் இயேசுவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். பாருங்க, அது நம்ம முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அது உண்மை. நம்ம அழைத்திருக்கிறார். இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், இந்த இடத்துல ஆராதனை செய்கிறோம். எவ்வளவு நேரம்னாலும் நம்ம ஆராதனை செய்கிறோம். இறைவனுக்காக நம்முடைய நேரத்தை இறைவனுக்காக கொடுக்கிறோம். ஏனென்றால் இயேசுவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு, கொஞ்ச நேரம் இயேசுவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்முடைய நேரத்தை செலவிடுகிறோம். ஆனா மொபைல் போன்லாம் எடுத்தாச்சுன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் 8 மணி நேரம் போறது கூட தெரியாது. ஆனா தேவனிடத்துல வந்து தேவனுடைய சமூகத்துல வந்து நாம் உட்கார்ந்து இருந்தோம்னா 1 ஹவர் போறது ஒரு நாள் போற மாதிரி இருக்கும். என்னடா இந்த டைம் போகுது, என்னடா இந்த டைம் 11 ஆச்சா அப்படின்னு. நம்முடைய ஆராதனை கொஞ்சம் லெந்தி தான் ஆராதனை. அதாவது மற்ற நிறைய பேர்கிட்ட பேசும்போது, ஐயா உங்க ஆராதனை ரொம்ப டைம் எடுக்கிறீங்க, அதனாலதான் அப்படி இருக்கு. ஏன்னா கொஞ்ச நேரம் நாம அதாவது நம்முடைய எல்லா 7 நாள்ல எல்லா காரியத்தை விட்டு தேவனோடு கூட இயேசுவோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு கொஞ்ச நேரம், ஒரு 3 மணி நேரம் அந்த நேரத்தை நாம செலவுபடுகிறோம். ஏனென்றால் நம்மை அழைத்த தேவன் இந்த இடத்துல வந்து உட்காரும்படியாக, அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளே, நாம இயேசுவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு கடைசி வரை இதை நாம இந்த இயேசுவை நம்ம விட்டுறக்கூடாது. நம்முடைய மூச்சு இருக்கிற வரை இயேசுவோடு கூட நாம ஐக்கியமாய் இருக்க வேண்டும். அந்த ஐக்கியம் பாதியிலே முறிந்து போய்விடக்கூடாது. அதாவது அந்த ஐக்கியம் பாதியிலே முறிந்து போய்விடக்கூடாது. நம்ம இயேசுவோடு கூட ஐக்கியம் முறிந்து போனது என்றால் மற்ற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட விலகி விடும். நீங்க நல்லா பாருங்க, நீங்க போய் நல்லா வீட்டுல போய் நல்லா அனலைஸ் பண்ணுங்க. நாம இயேசுவோடு கூட ஐக்கியமா இருக்கும் போது நம்மோடு கூட எல்லாம் ஐக்கியமா இருப்பாங்க. நம்ம இயேசுவை விட்டு அதாவது ஐக்கியத்தை விடும் போது
நமக்கு கூட இருக்கிற எல்லா ஒவ்வொரு காரியமாக நம்மை விட்டு போய்கொண்டே இருக்கும். நமக்கு தெரியாது, நம்ம நினைக்கிறோம் நான் நல்லா இருக்கிறேன், நல்ல வசதியா வாழ்கிறேன் அப்படி என்று நினைக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ளாக ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒவ்வொரு காரியமாக நம்மை விட்டு விலகி ஒரு நாள்ல ஃபுல்லா நம்ம அப்படியே சாத்தான் நம்மள அப்படியே தூக்கிடுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசுவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எதற்காக நம்மை அழைத்தார், அந்த நோக்கத்தை நாம நாட்கள்ல சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 1:9 அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சியாமல், நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சியாமல், நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்துவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சியாமல். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கிரியையின்படி ரட்சிக்கல. மத்த தேவனை அறியாதவங்க அவங்களோட மோசமா இருந்ததுனால ஒரு ஜனத்தை தேவன் தெரிந்து கொண்டார். அதுபோல இந்த நாட்கள்ல நம்மை ரட்சித்திருக்கிறதுக்கு நம்முடைய கிரியை நாம ரொம்ப கிரியை செய்ய அதனால ரட்சிக்கல, அவருடைய தீர்மானத்தின்படி இந்த பையனை, இந்த மகனை, இந்த சகோதரிய நாம ரட்சித்தா ஏதோ நமக்கு உதவும், நம்முடைய தேவனுடைய காரியத்திற்கு இவன் உதவுவான் அப்படி என்ற அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை ரட்சித்திருக்கிறார். அதை நாம சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் அவர் கர்த்தர் நமக்கு கிரேஸ் பீரியட் கொடுப்பார். மறுபடியும் வந்து விடுவான், மறுபடியும் நம்மிடத்தை திரும்பி விடுவான், இந்த அழைப்பு நோக்கத்தை எப்படியாவது அறிந்து கொள்ளுவான். அப்படி என்று நமக்கு கிரேஸ் பீரியட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதை நாம சரியாக நாம விளங்கி அதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கிரேஸ் பீரியடை நாம விட்டுறக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கிரிய நிமித்தம் அல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை அழைத்திருக்கிறார். ஆதி காலம் முதல் நமக்கு அருளப்பட்ட கிருபை யார் மூலமா என்றால் இயேசு கிறிஸ்து மூலமாக. உலகத்தில் உள்ள எல்லாரையும் அழைக்கல, ஒரு சிலர் அழைத்திருக்கிறார். அதுல நாமும் ஒரு ஆளா இருக்கோம். அதற்கு நாம பாத்திரவான்களாக காணப்பட வேண்டும். நீ போய் நல்லா வீட்டுல யோசிச்சு பாருங்க, எதிரியா தேவனை ஏன் என்னை அழைத்திருக்கிற, ஏன் என்னை ரட்சித்த, ஏன் என்னை அழைத்த, அந்த கேள்வி நீங்க தேவனிடத்துல கேட்டு பாருங்க. ஒரு காரணம் இல்லாம நீ அழைத்திருக்க மாட்ட. நீ எதற்காக நீ என்னை அழைத்த? உலகத்துல இவ்வளவு பேர் இருக்காங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்கும் போது ஒரு சில ஜனங்களை அழைத்திருக்கிறார். அவரை ஆராதனை செய்யப்படியா நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அழைப்பை நாம இந்த நாட்கள்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அழைப்புக்கு நாம பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக நம்மை அழைத்தார்? பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி அதுக்கப்புறம் எதற்காக நம்மை அழைத்தார்? நீதிமான்களாக மாறுபடியாக நம்மை அழைத்திருக்கிறார். நீதிமான்களாக மாறினதுக்கு அப்புறம் என்ன? தேவனுடைய கிருபை வரங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அவர் தேவனுடைய கிருபை வரங்களை பெற்றுக் கொள்வோம் என்றால் தேவனுக்கு முன்பாக நாம் நிலைத்திருப்போம். அப்ப தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக யாரெல்லாம் நாம் நிலைத்திருக்கிறோமோ கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக, அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யும்படியாக, தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்கிறவர்கள் தான் அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய முடியும். அப்ப கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் அன்பை அன்பு நம்மிடத்தில் இருக்கும் போது நம்ம பரிசுத்தமாய் வாழ முடியும். எனவே பரிசுத்தமாய் வாழும்படியாக அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்ந்தோம் என்றால் இயேசுவோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்படியாக இருப்போம். அப்ப இயேசுவோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாரையும் அழைக்கல, ஒரு சிலரை அழைத்திருக்கிறார், ஒரு சிலரை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்கு நம்மை இந்த நாட்கள்ல தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்டதற்கு பாத்திரவான்களாக காணப்படுகிறோமா? ஒரு பெரிய கேள்விய கேளுங்க. ஆண்டவரே, என்னை அழைத்த நோக்கம் என்ன? எதற்காக என்னை அழைத்தீர்? ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்.
அந்த காரணத்தை சும்மா தேவனானவர் நம்மை அழைத்து நம்ம 3 மணி நேரம் நம்ம ஆராதனை செய்கிறது, நம்ம வீட்டுல ஜெபம் பண்றது, அதற்காக நம்மை அழைக்கல. ஏதோ ஒரு காரணத்திற்காக அழைத்திருக்கிறார். அந்த காரணத்தை நாம் அறிந்து கொண்டு இயேசுவோடு கூட நம்ம கடைசி வரை ஐக்கியமாய் இருக்க வேண்டும். அந்த ஐக்கியத்தை விட்டு நாம் மறுபடியும் விக்கிரகத்தை கடந்து செல்லக்கூடாது. நாம ஐக்கியமா இயேசுவோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்போதுதான் அதாவது மற்றவர்கள் எல்லாரும் நம்மிடத்துல ஐக்கியமாக இருப்பார்கள். நம்ம இயேசுவை விட்டு விலக நம்மை சுற்றி ஒவ்வொரு காரியங்களாக விலகி கொண்டே இருப்போம். அது நமக்கு தெரியாது. கடைசியில ஒரு பாயிண்ட்ல தெரிய வரும். இந்த நாட்கள்ல நம்மை அழைத்த நோக்கத்தை நாம் சரியாக அறிந்து கொள்வோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.